அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கராச்சி கீ சிக்கன் பண்ணலாம். இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், கரம் மசாலா, தேங்காய், கசகசா எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேர்க்குறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் உருக்கினதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு தான் இதில் முக்கியமான ஒரு பொருள். இந்த கடலை மாவை நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுத்துருங்க. இது வறுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 200 கிராம் தயிர் கட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்துக்கிட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதை நல்லா நம்ம கீழே வறுத்தாச்சு இந்த கடலை மாவை. இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுருக்கலாம். இந்த தயிர் சேர்த்து நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம். தயிர் கட்டிகள் இல்லாமல் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அடிச்சுக்கோங்க. இல்லாட்டி ஸ்பூனில் இல்லாத அந்த இதில் வச்சு அடித்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த கடலை மாவோட நல்லா இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிர்ச்சி போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியா பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரா பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கழுவி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கையால் கலந்துக்கோங்க. இந்த மசாலா சிக்கன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தயிர் கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டான இருக்கும் இந்த சிக்கன். நம்ம எல்லா சிக்கனும் சாப்பிட்ருக்கோம். இந்த சிக்கனையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அப்படியே சுக்கா மாதிரி பண்ணிக்கலாம். கிரேவியாக பண்ணோம்னா நம்ம மிச்சமாயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்குன்னு. அதுக்காக தான் நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்குறோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி நல்லாயிருக்கும் இந்த சிக்கன். இப்போவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இப்போ கொஞ்சமாக அந்த கடாயில் மசாலா ஒட்டியிருக்கு, அதை கொஞ்சம் அலம்பி தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மேற்கொண்டு இல்லை தண்ணி போட வேண்டாம், இதிலேருந்தே தண்ணி வரும் நமக்கு. இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி. ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன்.
பாதாம் இல்லாட்டி நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் இருந்துச்சுன்னு பாதாம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். அது வரைக்கும் பாருங்கள், சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. மேற்கொண்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பாதாம் தக்காளி விழுது சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஊற்றுற தண்ணி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம். அது அந்த மாதிரி சுக்காவாகவே இருக்கும். சுக்கா இருந்தாலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போகட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்பவே நிதானமாக கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ தம்மில் போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கோங்க. கீழே அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கராச்சி கீ சிக்கன் செம்ம வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஒன்றும் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கூட நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா கூட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நல்லா இல்லை அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.